ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி இயற்கையாக பண்ணது விளைஞ்சு நிற்கிது. இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடைக்கு வந்துடும். இதுக்கு நான் ஜீவாமிர்தம், மீன் கரைசல், எண்ணெய் கரைசல் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பெருசாக மெனக்கடலை. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பெரிய புரிதலும் இல்லை. இந்த பக்கம் இது கெமிக்கலில் தான் பண்ணுறேன். கவர்மெண்ட்டில் போட்டுருவோம் இதை. இது கிச்சலி சம்பா. நேற்று ஒரு அரை ஏக்கரில் கொஞ்சம் காமிச்சேன். இது இன்னொரு இடத்துல கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். நாற்று அதிகமாக இருந்ததுனால இங்கே கொண்டு வந்து நட்டுட்டோம். ஸோ இதுவும் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் அறுவடைக்கு வந்துடும். இயற்கையாக பண்ணுறதெல்லாம் வீட்டுக்கு, செயற்கையாக பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட்டில் ஓட்டுருவாங்க. இது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். அடுத்தடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இயற்கை விவசாயம் ஒரு ஏக்கரில் பண்ணலான் இருக்கேன். இப்போது இதை அறுத்துட்டு 60ஆம் குருவை தான் போட போகிறேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோ போட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி இயற்கையாக பண்ணது விளைஞ்சு நிற்கிது. இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடைக்கு வந்துடும். இதுக்கு நான் ஜீவாமிர்தம், மீன் கரைசல், எண்ணெய் கரைசல் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். இதுக்கு